மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இருவேளையும் ஐயப்பன் பக்தர்களோடு சேர்ந்து ஒரு சரண கோஷம் இடும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை கேட்டுட்ருக்கோம். சபரிமலையை பற்றியும் சாஸ்தாவை பற்றியும் அரிய தகவல்களை பெரியவர்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு என்ன ஒரு அரிய தகவல் சபரிமலை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லிடும் குன்று. இது என்ன கல்லிடும் குன்று? எனக்கும் உங்களை மாதிரியே கியூரியாசிட்டி இருந்தது இந்த பேரை கேட்ட உடனே. ஐயப்பனுடைய அவதார நோக்கமே மகிஷியை வதம் செய்வது தான். மகிஷியை வதம் செய்த பிறகு அந்த உடலை கிடத்தி அதற்கு மேலே கற்களை ஐயப்ப சுவாமி அடுக்கினார். அவரை தொடர்ந்து தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் அனைவருமே வந்து கற்களை அடுக்கினாங்க. அதனால தான் இந்த இடத்திற்கு கல்லிடும் குன்று அப்படின்னு பெயர் வந்தது. இன்றளவும் ஐயப்ப பக்தர்கள் அந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அழுதா நதியில் தீர்த்தமாடி அங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எரியிற வழக்கத்தை வச்சுருக்காங்க. சரிங்க, இந்த சபரிமலை யாத்திரையில் போகக்கூடிய பாதைகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்ற விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளும் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறார் அப்படின்றத வாங்க கேட்கலாம். சுவாமியே சரணமையப்பா. நாம் ஏற்றிவிடப்பா ஐயப்பா தொகுப்பிலே பம்பைக்கு வந்திருக்கிறோம். பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. ஹரிகரன் திருவருளை நீதான் அடைந்தாய் முதன் முதலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே. ஹரிகரன் திருவருளை நீதான் அடைந்தாய் முதன் முதலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதோட இன்னொரு உங்களுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான பாட்டு என்னென்னா, மலையாம் மலையாம் சபரிமலையாம் மலையின் மேல் ஒரு சாமியாம். அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம் சொல்லி போவோமாம். சரணம் சரணம் ஐயப்ப சரணம் 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 சுவாமி சரணம். அதே பாட்டில் நதியாம் நதியாம் பம்பா நதியாம் பாவம் தீர்க்கும் புண்ணிய நதியாம். நம்ம பாவம் எல்லாம் போயிடும். நதியாம் நதியாம் பம்பா நதியாம் பாவம் தீர்க்கும் புண்ணிய நதியாம். அந்த நதியில் ஆடி ஐயனை தேடி நாமும் போவோம் நீலிமலையாம். அதை மாதிரியான ஒரு பம்பை, புனிதமான பம்பை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, பல இளைஞர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு போவது ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த பம்பையில் இளைஞர்கள் மாலையை கட்டி போடுறது தான் எனக்கு வருத்தம். இது யாரோ ஒரு தவறான வழிகாட்டுதல் பேரில் பம்பையில் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது மாலையை கட்டி போட்டுருது. பம்பையில் நீ மாலையை போட்டு கட்டி போட்டுட்ட அப்படின்னு சொன்னால், நம்ம சபரிமலை பயணம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் வந்து முடித்து அங்கே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நீ மாலையை கட்டணும். அப்போ தான் ஒரு ரவுண்டு, ஒரு சர்க்கிள். நான் இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போது நம்ம வந்து துபாய்க்கு போய் சம்பாதிக்கிறோம், சிங்கப்பூர் போய் சம்பாதிக்கிறோம், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறோம் எல்லோரும், இல்லையா? நிறைய பேர் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நல்லா இருக்கணும், அவங்கள நல்லா வச்சுக்கணும், குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். இதுக்கு தானே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். ஊர் ஊராக போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பல வருஷங்கள் அங்கே அந்த வெளியூரில் இருந்து அங்கே பல கஷ்டங்கள் பட்டு அல்லல் பட்டு வேதனைப்பட்டு சம்பாதிக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். அதை மாதிரி சம்பாதிச்சுட்டு திருப்பி வரும்பொழுது அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு நீ திருப்பி வீட்டுக்கு வந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தாங்க இது. நம்ம எதுக்கு சபரிமலைக்கு 41 நாள் கடுமையான விரதம் இருந்து நம்ம ஆசைகளை எல்லாம் திறந்து, அப்போது நம்ம அதை மாதிரி விரதம் இருந்துட்டு போகிறது எதுக்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஆனால்
வரும்போதே நீ மாலையை கைட்டு வழியிலேயே போட்டு எப்படி நீ வழியிலேயே உங்கள் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி. அப்போது நம்ம ஒரு அருள் கிடைக்கிறதுக்காக சபரிமலைக்கு போகிறோம். ஆனால் வர வழியில் உனக்கு கைட்டி போட்டேன்னா அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாது. அதனால் தயவுசெய்து பம்பையில் மாலையை கழற்றி போட வேண்டாம் என்று பணிவோடு என்னுடைய சாமிமார்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த பம்பை புனிதமான நதி பம்பையை தாண்டி நீலிமலைக்கு வரும். நீலிமலை ஒரு கடுமையான மலை. ஆனால் அங்கு நீலி என்ற காளி ஐயப்பன் நமக்காக போட்டிருக்கிறான். இது நீலிமலை ஏறும்போது உங்களுக்கு தெரியாது. அந்த நீலிமலை கீழே அந்த ஒரு பாட்டமில் ஒரு கோவில் இருக்குது, பத்திரகாளி கோவில். அதுக்கு நீலி அம்மன்னு பேர். அந்த பத்திரகாளி நீலிமலையில் உங்களை தூக்குறாளாம். அப்படின்னா பாருங்களேன், அப்போ ஐயப்பன் என்ன ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்கள். நம்மளெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டு நம்மளை பார்க்க வராங்கடா, ஜம்முன்னு சந்தோஷமாக வந்துட்டு போட்டோம், கஷ்டப்படாமல் வந்துட்டு போட்டோன்னு. ஏன்னா நீலிமலை கடினமான நீலிமலை. நீலிமலை ஏற்றம் சிவபாலனை மேட்டிடுவார். அப்போது அந்த நீலி என்ற காளியின் அருளோடு நாம் நீலிமலையை கடக்கிறோம். இந்த நீலிமலையை கடந்த பிறகு அப்பாச்சிமேடு வரோம். அப்பாச்சிமேடு தாண்டி சபரி பீடம் முக்கியமான இடங்க. நிறைய பேர் சபரி பீடத்தில் வந்து சரத்தை குத்துவான். சபரி பீடத்தில் சரத்தை குத்தக்கூடாது. சரங்குத்தியில் தான் சரத்தை குத்தணும். அங்கே தான் விசேஷம். சில பேர் சரங்குத்தி போகவே மாட்டான். சபரி பீடம் போயிட்டு அப்படியே நேரம் சாமி டைம் ஆச்சு சாமி, இனிமேல் டைம் இல்லை சாமி, கடற்கரை போகிறோம் சாமி அப்படின்னு அவசரப்பட்டு போகிற இடம் சபரிமலை இல்லை. ஒவ்வொரு இடத்தையும் அனுபவித்து போவது தான் சபரிமலை. இதுக்கு நான் ஒரு 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 அற்புதமான ஒரு நடந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதை நான் அடுத்த தொகுப்பில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சபரி பீடத்துக்கு போகிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சபரி பீடத்திலே சபரிக்கு ராமன் மோட்சம் தந்த இடம் அப்படின்னு. உண்மை. ஏன்னா ராமர் வந்து முதல்ல சபரியை சந்தித்த இடம் அந்த சபரி பீடம். நீங்கள் அந்த சபரி பீடம் போகும்போது எல்லாம் டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. ஏதோ சபரி பீடத்தவா இது எங்கே ஏதோ ஒரு கல் இருக்குப்பா சாமி சாமி அப்படின்னு போவான். தயவு செய்து அந்த இடத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ராமர் நின்ன இடம், சபரி ராமனுக்காக பழங்களை கொடுத்த இடம். நீங்கள் அந்த சபரிக்கு அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உள்ளே போகிறோம், இன்னும் லேட் ஆகும் நமக்கு. ராமருக்கு கொடுக்கணும், ராமரை பார்க்கணும், அந்த ராமரோட அழகை அந்த இமேஜின் பண்ணி 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 இந்த சபரி வந்து ராமர் மேலே இருந்த ஒரு அபரிமிதமான பக்தியால் அந்த ராமரை, அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் சொன்னேன், ராமனும் வந்த இடம் பம்பா நதி. இங்கேருந்து ராமர் இங்கேருந்து கிளம்பி ராமர் ஆஞ்சநேயர்லாம் போகிறாங்க. அந்த சபரி பீடத்தில் சபரி என்ன பண்ணால், உனக்காக நான் பழம் வச்சுருக்கேன். அவன் என்ன பண்ணுவாளாம், எல்லா பழத்தையும் பறிப்பாளாம் மரத்துலேருந்து. பறித்து இது ராமனுக்காக, இது ராமனுக்காக, இது ராமனுக்காக அப்படி எல்லாத்தையும் பறிப்பாளாம். பறிச்சுட்டு சும்மா இருக்கணும் இல்லை, அவன் என்ன பண்ணுவாளாம் அந்த கேள்வி, அந்த பழத்தை ஒரு பழத்தை எடுத்து ஒரு சைடில் கடிப்பாளாம். அப்படி எதுக்கு கடிக்கிறா தெரியுமா, இந்த பழம் கசக்குதா தித்திக்குதா புளிக்குதா அப்படின்னு பார்த்தாப்பா நல்லா ஸ்வீட்டாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு பழத்தை வைப்பாளாம். இன்னொரு பழத்தை எடுத்து கடிச்சு பார்ப்பாளாம், ஸ்வீட்டாக இருக்குது, இது ராமருக்கு. இன்னொரு இடத்த படித்து பார்த்தா கசக்கும், ஆயிடுச்சு இது கிடையாது. அப்படி சேர்த்து வைத்த பழம். இப்போது ராமர்கிட்ட சொல்ல, நான் உனக்காக ஒரு சேர்த்து வச்சுருக்கேன், நீ இதை சாப்பிட்ணும் அப்படின்னு. குடும்பம்னு சொல்லிட்டு ராமர் வாங்கி சாப்பிட்டாராம். அனுமார் அப்ஜெக்ட் பண்ணாராம், என்ன யாரோ சாப்பிட்ட பழத்தை. அப்போ என்ன அர்த்தம், பக்திக்குத்தான் ராமர் முதலிடம் கொடுத்தார் என்பது நிச்சயம். அதனால தான் அந்த இடத்துல ராமர் சபரியை சந்தித்த இடம், அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒரு 2 நிமிஷமாவது அந்த இடத்துல நின்று ராம ஜபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஓம். அதுவோ ராம 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 இது சொல்லணும். ராமநாமம் ஒரு வாட்டி சொன்னால், மகா பெரியவர் சொன்னதை தான், ராமநாமத்தை ஒரு வாட்டி சொன்னால் நீ செஞ்ச பாவம் போயிடும், நீ செஞ்சின்றிருக்கிற பாவமும் போயிடும். நாளைக்கு நீ செய்ய போகிற பாவம், நாளைக்காக யாரும் பாவம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நாளைக்கு நீ செய்ய போகிற பாவமும் போயிடுமா. எதனால், ஒரு வாட்டி ராமர்னு சொன்னான், ராமான்னு சொன்னான்.
கம்பராமாயணத்தில் தெளிவாக சொன்னார் கம்பர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். இன்னிக்கே நீ ராமான்னு சொன்னா நீ பண்ண பாவம் எல்லாம் போயிடுமா. அதை மாதிரியான ஒரு இடம் சபரி பீடம். அந்த இடத்துல நீ ராம நாமத்தை ஜபிச்சு 1 நிமிஷம் இருந்துட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் உங்கள் பயணத்தை சரங்குத்தியாலுக்கு செல்ல வேண்டும். சரி, சரங்குத்தியாலில் போய் தான் அந்த சரத்தை போடணும். ஏன் சார் அது? ஏன் சபரி பீடத்தில் போட்டால் ஐயப்பன் எடுத்துக்க மாட்டாரா? பம்பையில் அந்த சரத்தை போட்டால் ஐயப்பன் ஏற்றுக்க மாட்டாரா? ஏன் சபரிமலையிலேயே வந்து அந்த சரத்தை குத்தினா ஐயப்பன் ஏற்றுக்க மாட்டாரா? எங்கே வேணால் எதை போட்டாலும் ஐயப்பன் ஏற்றுப்பான்றது வேறு. ஆனால் வரலாற்றிலே பதிந்த இடங்கள் இந்த இடங்கள்லாம், அந்த இடத்துல நீ சரத்தை போடணும், முக்கியமான இடம். எனவே மீண்டும் சபரி பீடத்திலிருந்து நாம் சரங்குத்தியாலுக்கு செல்கிறோம். சரங்குத்தியாலில் நம்ம என்ன பண்ணணும், எதனால் சரங்குத்திரோம் என்பதை நாம் நாளை தொகுப்பிலே பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.